ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்திபன் சார் தேவையில்லாம வாயை விட்டு கமல் ரசிகர்கள் கிட்ட செம்மையா வாங்கி கட்டிக்க போறாருன்னு நினைக்கிறேன். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல முதல் நாள் பார்க்கறதுக்கு கூட்டமே இல்லை, ரெண்டாவது நாள் டிக்கெட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலி அவர் எதை சொல்றாருன்னா, முதல் நாள் எல்லாரும் இந்தியன் படத்துக்கு போயிட்டாங்க, அதனால என் படத்துக்கு கூட்டமே வரல. ஆனா ரெண்டாவது நாள் யாரும் இந்தியன் படத்துக்கே போல என் படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. எதுக்காக இப்படி சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா டீன்ஸ் படமும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை, வேற வழி இல்லாம வந்துட்டு வீக்கெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இதை இவர் தவறா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா தான் பேசி வந்துகிட்டு இருக்காரு. சரி, இதை பேசுனதை அவரே புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் ரொம்பவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா உடனே வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல இன்னொரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. சந்தோஷ பொங்கல்ல இருக்கேன் நானு, அதனால நானும் என்னுடைய அட்மினும் ஏதாவது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு போட்டிருந்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் கமல் சாருடைய தீவிர ரசிகன் என்பதை உலகமே அறியும். யார் மனசையாவது நான் போட்ட பதிவு புண்படுத்தி இருந்தால் அதுக்காக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா வந்துட்டு மன்னிப்பு கேட்டாரு. இவருக்கே நல்லா தெரியுது நம்ம போட்டிருக்கிறது சர்காஸ்டிக்கா கமல் சாரையும் மற்றும் இந்தியன் படத்தையும் கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குன்னு. அதை இவர் போடாம இருந்திருக்கலாம்ல, எதுக்கு தேவையில்லாம போட்டுட்டு அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்கணும். இதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மனுஷன் வேற என்னப்பா பண்ணுவாரு, டீன்ஸ் படத்துக்கு விளம்பரம் தேட்டத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் பதிவுகள்லாம் போட்டா சில சேனல்ஸ்ல அதை போடுவாங்க, அதன் மூலமா அந்த படத்தை மக்கள் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் கன்ஃபார்மா உண்மையான கமல் சாரோட ஃபேன்ஸும் சங்கர் சாருடைய படத்துக்கான ரசிகர்களும் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இதை பார்த்தா ட்விட்டர்ல நம்ம பார்த்திபனை போட்டு பொலன்னு பழந்துருவாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.